Hi students, now இப்போ 4.2ல exercise 4.2ல 8 sum போலாமா? First sum cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5. நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து லாஸ் எக்ஸ் மெத்தடில் போட்டுடலாம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது வேல்யூ ஆக்சுவலாக 5 by 2 ஓகேங்களா? என்ன ரீசன் பாருங்க, sin inverse x plus cos inverse x equal to 5 by 2. எப்போ பார்த்தீங்கன்னா x belongs to -1 +1 சரிங்களா? அப்போ இங்கே 4 by 5 சொல்கிறது நமக்கு இந்த -1 ப்ளஸ் இல்லை -1 +1 +1 தான் இருக்கும், இன்டர்வல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு 0 பாயிண்ட் சம்திங் வரும் சரிங்களா? அப்போ நமக்கு sin x ப்ளஸ் காஸ் இந்த 5 by 2 இல்லையா, 5 by 2 காஸ் பை 2 நமக்கு 0, அவ்வளோதான் முடிச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும் சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் போடலாமா? cos inverse of cos of 4 pi by 3 plus cos inverse of cos of 5 pi by 4 சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேலையும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காஸ் தெரியும் உங்களுக்கு, பிரின்சிபல் காஸ் பார்த்தோன்னா இந்த 0 to π தான் இல்லையா? ஆனால் இது அதிகமாக இருக்குல்ல, இது என்ன பண்ண போகலாமா? இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4 பை எப்படி போடலாம் பாருங்க, பை ப்ளஸ் 5 by 3 போடலாமா? இங்கே 4 இருக்குங்களா, 3 டிவைட் பண்ணுங்க, 1 3 3 வரும் இல்லையா, அந்த போர்ஷனை 1 பைன்னு போட்டுருங்க, பை சரிங்களா? அப்புறம் ரிமைனிங் ஒரு 1 தானே, 1 3 3 ரிமைனிங் 1ல அந்த அது அந்த 1 பை மேலே போட்டுருங்க, பை 3 அப்படி இருக்கும். அதே போல் இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அதே போல் பண்ணுங்க, காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் நமக்கு அதே போல் பை நமக்கு இந்த இங்கே நீங்கள் மல்டி பண்ணால் ப்ளஸ் இல்லையா, 5 by 4. இப்போ நீங்கள் மல்டி பண்ணி பாருங்க, 4 பை ப்ளஸ் பைனது 5 பை வரும் இல்லையா? இப்போ நம்ம பண்ணுறோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப். ஏன் அந்த ஸ்டெப் போடுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 4 பை by 3 இருக்கு இல்லையா, நான் 5 by 3னா 60 இன்ட்டு 4 அது 240 எங்கே கண்டிப்பாக இருக்காது, 0 to πக்குள்ளே கண்டிப்பாக இருக்காது சரிங்களா? ஏன்னா 0 to 180க்குள்ளே அது இருக்காது, இருக்காது இல்லையா? அதே போல் நெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல, அந்த 5 by 4 5 by 4 நமக்கு 45 அப்போ 5 by 1 அர்த்தம் 225 கண்டிப்பாக அங்கே இருக்காது, நமக்கு வந்து 0 to πக்குள்ளே இருக்காது இல்லையா? அதாவது நான் என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த காஸ் இன்வர்ஸ் காசுன்னு கேன்சல் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பை ப்ளஸ் தீட்டா போயிடும். இப்போ காஸ் ஆஃப் 5 ப்ளஸ் தீட்டா சொல்லும்போது 5 ப்ளஸ் இந்த தேர்டு கோடன்ட்டு தேர்டு வந்து எது ப்ளஸ் நமக்கு அந்த டேன் தான் நமக்கு இல்லை, டேனை காட்டு தான் ப்ளஸ் இல்லையா, காஸில் மைனஸ், அப்புறம் ஒரு மைனஸ் காஸ் 5 by 3 ப்ளஸ் அது இங்கே வரும், இதுவும் அது மைனஸ் காஸ் 5 by 4. நீங்கள் சைன்லையும் டேன்லையும் இந்த மாதிரி மைனஸ் என்ன பண்ணலாம், தீட்டா ஊற்றலாம், அது மைனஸ் சைன் தீட்டா கூட மைனஸ் சைன் மைனஸ் தீட்டா சொல்லலாம், சைன் ஆஃப் மைனஸ் சைன் மைனஸ் தீட்டா சொல்லலாம். ஆனால் அந்த காசுக்கு மைனஸ் என்ன பண்ணுங்கன்னா பையில் போட்டுங்க, காஸ் ஆஃப் பை மைனஸ் 5 by 3 போட்டுங்க, ஓகேவா? ப்ளஸ் அதே போல் இங்கே என்ன பண்ணலாம், காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் என்னது பை மைனஸ் 5 by 4 சரிங்களா? என்ன ரீசன் என்ன, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அது மைனஸ் காஸ் தீட்டா சரிங்களா? அப்போ நம்ம ரிவர்ஸில் போகிறோம்ல, இங்கே மட்டும் ரிவர்ஸில் பண்ணுறோம் சரிங்களா? அது மைனஸ் காஸ் தீட்டா என்ன பண்ணுறோம், காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்க, இது எல்சியத்தை போடுங்க, என்ன 3 பை மைனஸ் பை 2 பை 3 வருமா, அது 120 டிகிரி இல்லையா, 120 எங்கே இருக்கும், அந்த 0 to π இருக்கும். காசா என்ன 4 பை மைனஸ் 5 வரும், 3 பை 4 3 பை 4 135 வருமா, 135 சொல்கிறது எங்கே இருக்கும், 0 to 180 இருக்கும்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், காசு கேன்சல் ஆகிடும். 2π/3 ப்ளஸ் இது என்ன வரும், 3π/4 எக்ஸ் பாருங்க 12 வருமா, 12 4 8π ப்ளஸ் நமக்கு 9π. அப்போ ஆன்சர் இது 17π/4 சரிங்களா.